ஆனால் வாய் இல்லைன்னா வச்சுங்களேன், நாய் தூக்கிட்டு போயிடுங்க. ஒரு 2-3 பேருக்கு பிக் பாஸ் 2-3 பேருக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் அங்கங்கே யார் வந்து பேசி கண்டென்ட் கொடுத்து வாயாலே வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்களோ இவங்களுக்குலாம் வாயின்னு ஒன்று இல்லைன்னா இந்த சீசனில் வந்து தாக்கு பிடிக்கவே முடியாது. வாய் மட்டும்தான் வேலை செய்யுது. டாஸ்க்குன்னு வந்துட்டால் ஒன்று கூட கிடையாது. அதில் முக்கியமாக பார்வதி, வாட்டர்மெலன், சபரி இதெல்லாம் வந்து வாயை வச்சு இந்த சீசனை வந்து நகர்த்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன கேட்டால் இந்த மாதிரி கத்தி கத்தி கண்டென்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக ப்ரோமோ 3 வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டாஸ்க்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டாஸ்கில் வந்து கானா வினோத்தும் துஷாரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் போட்டிருப்பாங்க அந்த கேப் டாஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ஒர்த்தான ப்ரோமோ, அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டாதான் உழைக்கிறவங்களுக்கு உண்மையாக டாஸ்க் ஆடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பான ஒரு ரெகக்னைஸ் வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு லொல் 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 எப்போ பார்த்தாலும் வந்து குலைச்சிக்கிட்டே இருந்தா அது வந்து ஒரு ஏற்புடையதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைன் கிடைக்குது, அவங்க வந்து வெளியில் தெரியுறாங்க. அப்படி குலைக்கிறதுனாலே என்னவோ அவங்க வெளியில் தெரியுறாங்க. ஸோ அதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்டான டாஸ்க்கு கொடுத்தா யார் திறமையானவங்க, யாருக்கு தகுதி இருக்குது, யார் உழைப்பை போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த லைம்லைட் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வாயாலே வண்டா பறக்கிறது. நம்மளோட பார்வதியாக இருக்கட்டும், நம்ம திவாகரா இருக்கட்டும், சபரி, கனி, எப்ஜே துள்றான். சண்டை போடும்போது அப்படியே அடிச்சிடும் குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு துள்றான். டாஸ்க்குன்னு வந்துட்டா ஒன்றும் பெருசாக கமருதின்னு தூக்கி போட்டான். அந்த லெவலில் தான் இருக்குது உங்களோட டாஸ்கோட நிலைமை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட் டைமு பிக் பாஸ் வீடு வந்து இந்த டாஸ்கில் ஜெயிச்சிருக்கு. ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் கொடுக்குறாரு. இதே நேற்றுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, சேம் லைக் அதே மாதிரி இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. டாஸ்க் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், 2 பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க, நடுவில் ஒரு கேப் வச்சுருக்காங்க. 2 வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து ஒருத்தவங்க, செகண்ட் ரவுண்டில் வந்து 2 பேர், தேர்ட் ரவுண்டில் வந்து 3 பேர். இதான் டாஸ்க்கு. அதில் யார் கேப் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பிளாட்ஃபார்மில் நின்று போடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து துஷாரும் இந்த சைட்லேருந்து கானா வினோத்தும் வருகிறார். கானா வினோத் என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபன்னு, டாஸ்க்கு, இதுக்கப்புறம் தலை வந்து வேறு லெவல் தான். எனக்கே பிடிக்குதுங்க கானா வினோத்தை. ஏன்னா ஒரு பிக் பாஸ் வீட்டில் டாஸ்க் நல்லா ஆடணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஃபன் பண்ணணும், சிரிக்க வைக்கணும், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் வந்து கானா வினோத் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது ஒருத்தவங்க டாஸ்க் ஆட தெரியும், பட் ஆனால் அவனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாது. ஒருத்தவங்க வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, பட் ஆனால் அவங்களால வந்து டாஸ்க் ஆட முடியாது. இல்லை ஒருத்தவங்க வந்து டாஸ்க்கும் ஆடுவாங்க, என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுவாங்க, சண்டைனா சரிக்கு சமம் நின்று கரெக்டாக ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா அது இந்த சீசனில் ஒரு நல்ல ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கானா வினோத் தான். ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே துஷாரை தூக்கி போட்டு போல. துஷாருக்கும் இவருக்கு என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸு? கிட்டத்தட்ட 20 வயசு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட துஷார் 20னா நம்மளுக்கு 38 வயசு. அப்படி இருக்கும்போது ஈக்குவலான டஃப் கொடுத்து துஷாரை தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருப்பாப்ல. நம்மளோட வாட்டர்மேன் சொல்லுவார்ல அடிக்கடி, டேய் நீ எல்லாம் வேஸ்ட்டுடா, நீ எல்லாம் என்னோட காலுக்கு கீழடா, நீ செருப்புக்கு சமண்டா, நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் பேசுவான்ல, ஒரு ஜாதி வெறியில் பேசுவாப்புல. சாரி, நான் வேற அடிக்கடி இதை மீன் பண்ணுறேன். வயசு வித்தியாசம் பார்க்காம நம்மளும் அவன் பேசக்கூடாது, கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் ஏஜுக்குன்னு மரியாதை கொடுப்போம், அந்த ஆள் தான் யாருக்கும் மரியாதை கொடுக்குதோ நம்மளாச்சும் கொடுப்போம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக மட்டம் தட்டி பேசுவாப்புல. அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கான தகுதின்னு அடிக்கடி வாட்டர்மேன் சொல்லுவார்ல, இதுதான் தகுதி. பிக் பாஸ் வீட்டில் டாஸ்க் ஆடணும், உழைக்கணும், இதுதான் தகுதி. வெறும் வாயை வச்சுக்கிட்டு யாராச்சும் ஏதாவது பேச வந்துட்டா லொல் 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 இந்த மாதிரி குலைக்கிறதுக்கு பேர் தகுதி கிடையாது. பிக் பாஸ் வீட்டில் இந்த மாதிரி உழைக்கணும், இந்த மாதிரி வந்து ஃபன் பண்ணணும், அதாவது வந்து பாட்டு பாடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க? சத்தியமாக சொல்கிறேன், உங்களோட ஆக்டிங்கோ கேவலமாக இருக்குது. உங்களுக்கு இருந்த ஒரே பாசிட்டிவ் வினோத் தான். கூட வினோத் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுறது காமெடியாக தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் தனியாக போய் பண்ணுறதுனால என்னவோ தர்பீஸு, நீங்கள் பண்ணுறதுலாம் ஒரு கிரிஞ்சா பழைய மாதிரி அந்த ரீல்ஸ் பண்ணி பல பேரை கொண்டுகிட்டு இருந்தீங்கல்ல, சேம் லைக் அதே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து துஷாருக்கும் நம்ம இது வினோத் நடந்துச்சு, அதில் வந்து வினோத் ஜெயிச்சிருப்பாப்ல. யார் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வினோத் ஜெயிச்சிருப்பாப்ல. இந்த சைடு துஷார் வந்து அழுகுறாங்க. இப்போ நல்லா ஆடினான், ஆக்சுவலாக அவன் நல்லா கேம் பண்ணால் சூப்பராக இது பண்ணால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயோ நீ என்னை வந்து இங்கே என்னோட தகாத இடத்துல உதைச்சிட்டீங்க, என்னை வந்து கிள்றீங்க, என்ன என்ன துஷார், இதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். இந்த வகையில் கெமி எவ்வளோ பாராட்டலாம். அந்த மாஸ்க் டாஸ்க்லேயும் சரி, இந்த டாஸ்க்லேயும் சரி, கெமி செம்மையாக போட்டு பொழப்பாங்க. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் ரம்யா செகண்ட் ரவுண்டில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்து நம்மளோட எப்ஜேவும் ரம்யா வந்திருப்பாங்க.
அந்த சைடு வந்து இவங்க வந்திருப்பாங்க, கமருதீனும் கெமி வந்திருப்பாங்க. பட் ஆனால் வந்து ரம்யா ஈக்குவலா டஃப் கொடுத்துருப்பாங்க, தோத்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் வந்து ஸ்போர்ட்டிவ் எடுத்திருப்பாங்க, அவங்க முடியெல்லாம் பிடிச்சி பிச்சை எடுத்திருப்பாங்க, அதில் அவங்க எடுத்துக்கலையா. ஸோ அந்த மாதிரி வந்து கேம்னா இந்த மாதிரி சண்டைனா சட்டை கிழிய தான் செய்யும். மூணாவது ரவுண்டில் வந்து சபரி, அப்புறம் வந்து வாட்டர்மெலான் மற்றும் இந்த சைடு ராஜமாதா. அந்த சைடு 3 பேர், நம்மளோட பிரவீன், இன்னும் 2 பேர். அவங்க யாரு? அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இதில் ஏன் வந்து பிரவீன் மட்டும் நான் சொல்கிறேன்னா, அங்கே இருந்த 2 பேரை வந்து கன்சிடரே பண்ண முடியாது. தலைவர் அப்படியே 2 செகண்டில் டப்புன்னு போயிட்டு கேப் எடுத்துலாம் எடுத்து போய் வச்சுட்டான், முடிச்சு விட்டாப்ல. அப்போ செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ரெண்டுத்துலையுமே வந்து பிக் பாஸ் டீம் ஜெயிக்குது. பிக் பாஸ் டீம் வந்து வின் பண்ணுறாங்க. வின் பண்ணி அவங்க ஷாப்பிங்கும் பண்ணிட்டாங்க, அவங்களோட திங்ஸை வாங்கிட்டாங்க. ஸோ இதுதான் நண்பர்களே நடந்த விஷயம் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நடுவில் வியானான்னு ஒரு கேரக்டர், ஐயோ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு என்னால் பார்க்க முடியல, ஒரே கஷ்டமா இருக்கு, டபுள் மாதிரி இருக்கு. அதாவது கடைசி வரைக்கும் வெறும் கிரிஞ்சு பண்ணிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா இங்க வந்து மக்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி டாஸ்க் இறங்கி ஆடணும். ஒன்றும் கூட உசுறு போற அளவுலாம் ஒன்றும் இங்கே ஆட போறது இல்லை. டாஸ்க் நீ செங்கலா போன சீசன் டாஸ்க் பார்த்தீங்களா மேடம்? அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 சிங்க பெண்கள். நான் இப்போ வரைக்கும் என்னால் ஆறாத ஒரு ரணம் என்ன அப்படின்னா, போன சீசன்ல அன்ஷிதாவும் இன்னொருத்தங்க பவித்ரா, என்னால் மறக்கவே முடியாது. ஒரு அப்ரிசியேஷன் விஜய் சேதுபதி கொடுத்துருக்க மாட்டார். அந்த செங்கலா டாஸ்க்ல அவங்க 2 பேர் தான் அந்த அந்த டாஸ்கோட ஹீரோயின்ஸ். அந்த 2 பேர் தான் மொத்தமா அவங்க தான் எல்லாத்தையும் டஃப் கொடுப்பாங்க. 3 டீம் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது சிங்கிளா 2 பேர் நின்று வச்சு செய்வாங்க, கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அதுதான் உண்மையாக இது. அதுக்கு நடுவில் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டு வியானா வந்து ஐயோ ரொம்ப ஹாரிபிளா இருக்கு, என்னால் முடியல, பார்க்கவே முடியல, ஒரு டபுள் மாதிரி இருக்கு. வினோத் அண்ணா ரொம்ப சண்டை போடுறாரு. வினோத் அவர் ஏஜுக்கு அவர் இவ்வளவு தூரம் டஃப் கொடுக்குறாரு. அவன் சின்ன பையன் அழுகுறான், நீங்க உடனே இடையில பொந்து இவங்க வந்து ஜட்ஜா கூப்பிட்டுருந்தா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். இடையில பேசி அங்க இருக்கவங்களை வந்து டைவர்ட் பண்றாங்க மேடம். ஸோ அதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோ மெயின் பர்பஸ் எதுக்குன்னா, ஒரு 3 பேர், நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 3 பேர் தான். ஏன்னா இவங்க தான் அதிகமா பேசுறாங்க. தர்பீஸ் ஒண்ணுமே பண்றதில்ல, திங்கிறது, ரீல்ஸ் போடுறது, சண்டை போடுறது, திங்கிறது, ரீல்ஸ் போடுறது, சண்டை போடுறது. விஜய் பார்வதி திங்கிறது, வேலை சொன்னா ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்யறது இல்லை, சோம்பேறித்தனம். இந்த தர்பீஸ் அந்த மாதிரி தான். நீ வேலை செஞ்சலாம் பாத்துறீங்களா? நல்லா தலைவன் வந்து இந்த சைடு இருந்து நல்லா ஓப்பி அடிச்சுட்டு இருக்காப்ல. 2-3 ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டில், அடுத்த 2 வாரம் இங்க போட்டு ஜாலியா ஓப்பி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரீல்ஸ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காப்ல. இங்க திரும்பி இந்த சைடு தூக்கி போடணும், திரும்ப போய் வேலை செய்யணும். விஜய் பார்வதி இவர், அடுத்து சபரி, இவரை பத்தி பேசி ஆகணும். இவர் வந்து தோத்துட்டாரு 3ஆவது ரவுண்ட்ல போயிட்டு. தோத்துட்டு என்ன சொல்றாரு, இல்லப்பா ரொம்ப இதுவெல்லாம் போகக்கூடாது, வியானா கிட்ட ரொம்ப சண்டை போட்டு காய வர அளவுக்குலாம் போயிட்டு விளையாடவே கூடாது. நீங்க என்னப்பா உட்காந்து இங்க மாவரைக்கும் வந்திருக்க, டாஸ்க் விளையாட வாப்பா, நாட்டாமா பண்ண தெரியுது. அதான் சொல்றேன், வாய். இவங்க 3 பேருக்குமே வாயை தவிர வேற எதுவுமே கிடையாது. வாய் இல்லாட்டா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற கேட்டகரி தான். போயிட்டு யாருக்குள்ள சண்டை வந்தாலும் இரு நான் தான் பஞ்சாயத்து பண்ணுவேன், நான் தான் உங்களுக்கு ஜட்ஜு அப்படிங்கிற மாதிரி இவர் போய் நடுவில் நின்று ஜட்ஜி வேலை பார்ப்பாரு. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு டாஸ்க் ஆடுறது உப்பு இல்லை, காயம் இல்லாமல் வெளியே தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட முகத்திரைக்கு நாட்கு நாள் கிழியணுங்க. கிழிஞ்சிட்டு யார் உழைக்கிறாங்களோ, யார் டாஸ்க் நல்லா ஆடுறாங்களோ, யார் என்டர்டைன்மெண்ட் பண்றாங்களோ, யார் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற வீட்டில் வந்து உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும். இப்போ வரைக்கும் லைம்லைட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து வாயாலேயே வட சுட்டுக்கிட்டு இருக்கவங்க தான். இவங்களால டாஸ்க் ஆட முடியல, பெருசா வந்து வேலை வீட்டில் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சண்டை போட்டு கேமராவில் வந்துட்டு ப்ரோமோவில் வந்துட்டு தனக்கு வந்து ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது ஒழிக்கப்பட வேண்டும். உழைக்கிறவங்க டாஸ்க் ஆடுற கானா வினோத் மாதிரி ஆளுங்க வந்து முன்னணியில வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி. அடுத்த வீடியோ அடுத்த அப்டேட்டோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.